அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதால் தமிழகம் முழுவதும் பேருந்துகளின் இயக்கம் குறைந்துள்ளது. ஆனாலும் 90% பேருந்துகளுக்கு மேல் இயக்கப்படுவதாக அரசு கூறி வருகிறது. அதே வரிசையில் பொங்கல் விடுமுறை தினத்தன்றும் போதுமான பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வேலைநிறுத்தம் தொடர்ந்தாலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று அவர் கூறியிருக்கிறார். பொங்கல் பண்டிகையொட்டி இன்று முதல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. அதேபோல ஏற்கனவே தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மற்றும் மேல்முறையீட்டு செய்தவர்களுக்கும் இன்று வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இன்று ஒரே நாளில் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கு ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலம் பரிசு பொருட்களை வழங்கி வருகிறது. பரிசு தொகுப்பை வழங்குவதற்காக ஏதுவாக வரும் வெள்ளிக்கிழமை ஜனவரி 12ஆம் தேதி அனைத்து ரேஷன் கடைகளும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மக்கள் பரிசு தொகுப்பை ரேஷனில் பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாளை ஈடு செய்வதற்காக 16ஆம் தேதி அனைத்து கடைகளும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக தமிழகம் முழுவதும் முட்டை விலை உயர்ந்து ரூபாய் 8 வரை விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது விலை சற்று குறைந்துள்ளது. நாமக்கலில் கொள்முதல் விலை 10 காசுகள் குறைந்தது. ஒரு முட்டை ரூபாய் 5.15 காசுக்கு விற்பனையாகிறது. கொள்முதல் விலை குறைந்துள்ளதால் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை விலை ரூபாய் 5.25 முதல் ரூபாய் 6 வரை விற்கப்படுகிறது. ஒரே வாரத்தில் முட்டை விலை ரூபாய் 2 வரை குறைந்துள்ளதால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். பாஜகவிடமிருந்து விலகிய பின்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணியில் பிற கட்சிகளை சேர்க்க அதிமுக தீவிரமாக வலை வீசி வருகிறது. 2019 தேர்தலில் அதிமுக கூட்டணி தேமுதிக 4 இடங்களில் போட்டியிட்ட போது அதில் எதிலும் அக்கட்சி வெல்லவில்லை என்றாலும் இப்போது மீண்டும் அக்கட்சியிடம் அதிமுக பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. தேமுதிக தரப்பில் 4 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா பதவியையும் கேட்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறப்படுகிறது. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து ஊழியர்கள் பணிமனை முற்றுகையிடவோ பேருந்துகளை சிறைப்பிடிக்கவோ முயற்சித்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அரசு இப்படி ஒரு அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து வேலையை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முதல்வர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று OPS வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகை வரவுள்ளதால் பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே காலம் தாமதம் செய்யாமல் போக்குவரத்து ஊழியர்களுடன் சமூகமாக பேசி வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது என தெரிவித்துள்ளார். சென்னை மாமன்ற உறுப்பினர் நிரஞ்சனா ஜெகதீசன் திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டதாக கட்சி தலைமை அறிவித்துள்ளது. நிரஞ்சனாவின் கணவர் ஜெகதீசன் நள்ளிரவில் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து காவலர்களை ஆபாசமாக திட்டி மிரட்டல் விடுத்த வீடியோ வைரலானது. அதேபோல் சாலையோர கடைக்காரர்கள் வீடு கட்டுபவர்களை மிரட்டி பணம் பறிப்பது என அடுத்தடுத்து புகார்கள் எழுந்த நிலையில் திமுக தலைமை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இடி அதிகாரிகள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேற்கு வங்க அரசிடம் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி ரேஷன் முறைகேடு தொடர்பான வழக்கில் TMC நிர்வாகி ஷாஜஹான் ஷேக்கிடம் விசாரணை செய்ய இடி அதிகாரிகள் சென்றுள்ளனர். அப்போது அவரின் ஆதரவாளர்கள் அதிகாரிகளை தாக்கினர். இந்த விவகாரம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாநில அரசு அறிக்கை அளிக்க உள்துறை உத்தரவிட்டுள்ளது.